ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பாப்டியல் ஃபோஸாவோட அனாட்டமி பார்க்க போகிறோம். பாப்டியல் ஃபோஸா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளோட நீ ஜாயிண்டோட போஸ்டீரியர் சைடில் ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு டிப்ரெஷன் இருக்கும். அதுதான் பாப்டியல் ஃபோஸா. இது வந்து அப்பர் பார்ட்டு ஃபீமர்லேயும் லோவர் பார்ட்டு டிபியாலேயும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்னால் அதுக்கு பவுண்ட்ரிஸ் இருக்கும், அதாவது பார்டர்ஸ் பார்க்க போகிறோம். இப்போது சுப்ரோ மீடியலாக என்ன இருக்குன்னா செமி மெம்ப்ரனோசிஸ் மசில் இருக்குது. சுப்ரோ லேட்டரலாக பைசஸ் ஃபெமோரிஸ் மசில் இருக்குது. அதே இன்ஃப்ரோ மீடியலில் கேஸ்ட்ரோனிமிஸோட மீடியல் ஹெட் இருக்குது. லேட்டரலில் கேஸ்ட்ரோனிமிஸோட லேட்ரல் ஹெட் இருக்குது. பவுண்ட்ரிஸ் பார்த்தாச்சு. அடுத்து ஃப்ளோர் அண்டு ரூஃப் பார்க்க போகிறோம். அதாவது மேலே கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்னா ஆப்ளிக் பாப்ளிட்டியல் லிகமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா நீ ஜாயிண்டோட கேப்சூல் இருக்குது. அதுக்கப்புறமா பாப்ளிட்டியஸ் மசிலோட ஃபேஷியா இருக்குது. மசில் மேலே கவலை இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, அடுத்து ரூஃப் ஆகும். ரூஃப்னால் இதில் என்னக்குன்னு பார்த்தா ஸ்கின்னு டீப் அண்டு சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா இருக்குது. ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டென்ட் ஆஃப் பாப்ளிட்டியல் ஃபோஸா. பாப்ளிட்டியல் ஃபோஸாவுக்குள்ளே ரொம்ப மெயினான ஸ்ட்ரக்சர் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். காமன் பெரோனியல் நர்வ் இருக்குது. அடுத்து டிபியல் நர்வ் இருக்குது. அடுத்து பாப்ளிட்டியல் ஆர்ட்ரி அண்டு பாப்ளிட்டியல் வெயின் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்.